தமிழ்நாடா இல்ல கேவலங்கட்ட நாடான்னு தெரியல. ஒரு தவறு பண்ணிட்டு சிறைச்சாலைக்கு போனவன் பரோல்ல மீண்டும் தவறு செய்ய முடிகிறது தமிழ்நாட்டுலன்னா நீதிமன்றத்தின் மீது அந்த கேள்விக்குரிய எழுப்புறதா இல்ல காவலர்கள் மீதா இல்ல சிறைச்சாலை மீது அந்த கேள்விக்குரிய எழுப்புறதா? 4 வழக்கு, ஆள் கடத்தல் வழக்கு, துப்பாக்கி வைத்திருந்த வழக்கு, பெண்கள் பாலியல் வழக்கு அப்படின்னு 4 வழக்கின் கீழே கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் வெளியில பிரியாணி கடை நடத்திக்கிட்டு பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே போய் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ண முடியுது. நேத்து பரோல்ல வந்தவன் ஒரு பெண்ணை ஏற்கனவே பாலியல் வழக்குல உள்ள போனவன், திருட்டு வழக்குல உள்ள போனவன் மீண்டும் வெளியில ஒரு 12ஆம் வகுப்பு மாணவி காலை கடமை முடிக்க போன, அதாவது மலம் கழிக்க போன இடத்துல அந்த பெண்ணை கழுத்தெலும்பு உடைச்சு முதுகெலும்பு உடைச்சு பாலியல் வன்கொடுமை சர்வ சாதாரணமா செஞ்சுட்டு சிறைச்சாலைக்குள்ள போக முடியுதுன்னா யார் மீது குற்றம்? அது விவாதம் நடத்துங்கடா.